Hello, civil engineer. எனிவேஸ் லிசனர்ஸ்க்கு வந்து ஒரு புது எபிசோட் ரிலீஸ் பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் வந்து இதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு. இது வந்து என்னென்னா டே வித் சிவில் இன்ஜினியர், அவ்வளோதான். நான் வந்து சிவில் இன்ஜினியர் கூட வந்து பேச போகிறேன், அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். ஈவன் நானுமே வந்து சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறனால எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் வந்து நீ சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண, அதெல்லாம் என்ன? சிவில் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, என்ன பிளான் பண்ணுறது தான். பிளான் பண்ணி ஒரு பில்டிங் எப்படி கட்டுறோங்கிறதுல தான் இருக்குது. அது சும்மா கட்டக்கூடாது, அது வந்து ஒருத்தங்க வாழ போகிற இடம். ஸோ வந்து அது எப்படியோ வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அந்த இடம், பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும் அந்த இடம். ஸோ நம்ம வந்து சில இடத்துக்கு போனாலே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த வைப், ஒரு குட் வைப் எப்போவுமே இருக்கும். அது வந்து வாஸ்துன்னு சொல்லுவாங்க. எனக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை உண்டு. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து மூட நம்பிக்கை, அது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு. பட் சன்ரைஸ் ஆகுறதுலேருந்து சன்செட் ஆகுறது வரை அந்த சன்னோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துக்கு. வீட்டுக்குள்ளே சன்லைட் வர்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏர் வென்டிலேஷன் நல்லபடியாக இருக்கணும். அது வந்து விண்டோட பொசிஷன் பார்த்து நம்ம வந்து விண்டோ வைக்கிறது என்ன, எல்லா விஷயத்தையும் நல்லா கவனிச்சாதான் அந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட பொறுப்புன்னு சொல்லலாம். ஒரு இடத்த நல்ல விதமாக மாற்றுறது நம்மளோட பொறுப்பு. அண்ட் சுற்றி இருக்க நம்ம கட்ட போகிற பில்டிங் வச்சு நம்ம என்வைரான்மெண்ட் வந்து எப்படி அமையுதுங்கிறதுலையும் இருக்குது. ஸோ அப்படிதான் சொல்லுவேன் நான். வந்து ஒரு இடத்த ஒரு ஊரே வந்து நம்ம வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் வந்து டிசைட் பண்ணி அதை வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம 4 வருஷம் நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் வந்து அதை எப்படி நம்ம வந்து ஃபீல்டில் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நீ இவ்வளவு நேரம் சொல்லியிருக்க. ஒரு காத்து வந்து வந்துட்டு போற மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ள, ரெண்டாவது வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ள வரணும். இது எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் தான் வாஸ்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடை நம்ம வந்து கட்டுறோம். ஸோ எனிவேஸ் வந்து இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் பெரிய ஃபீல்டு தான். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சின்ன சின்ன வீடுகள்லாம் வந்து கிராமங்கள்ல கட்டுவாங்க. பட் சிட்டி நீ வந்தாலே எல்லாம் கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு பில்டிங் வந்து பார்க்கறதே கஷ்டம் தானே. எல்லாமே வந்து இந்த அரண்மனை அந்த மாதிரி தான் வந்து போய் பார்க்கணும் அவ்வளோ பெரிய இடத்துல. இப்போ ஈஸியாக வந்து நம்ம சிட்டியில் வந்து எல்லாருமே வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் பார்க்குறோம். சிவில் இன்ஜினியருக்கு முன்னாடி ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க தான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சருக்கு வந்து அவங்க தான் ஒரு சிட்டியே வந்து டிசைன் பண்ணுறாங்க. அது எப்படி ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்கணும், ரோடு வந்து எப்படி இருந்தால் வந்து அது எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும், மற்ற ட்ரெயின், அப்புறம் வந்து நம்ம வாட்டர் ஃப்ளோ, தண்ணி வந்து சீவேஜ் வேஸ்ட் வந்து எப்படிலாம் போகுது, அதுக்கப்புறம் மழை பெஞ்சா எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி தான் ஒரு சிட்டியை வந்து டெவலப் பண்ண முடியும். அது ஆர்கிடெக்சர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது டிசைனிங்ல, நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிற விஷயம் நம்ம கையில இருக்கு. ஓகே, கண்டிப்பாக வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும். இவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அப்போ நீ சொல்லு, நம்ம படித்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுனால இவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு இதை பற்றி என்னன்னே ஒரு நாலேஜ் கூட நம்மளுக்கு இருக்காது. ஆனாலும் 12th படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஈஸி. யாருனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற குரூப்பை நம்ம எடுத்துருவோம், இல்லை நம்மளுக்கே எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 4 வருஷம் படிக்கணும் இல்லை 3 வருஷம் படிக்கணும்னாலுமே அது சூஸ் பண்ணணும், இதுதான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. ஸோ நீ வந்து எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே எப்படி வந்த, இந்த மாதிரி இந்த ஃபீல்டு எப்படி வந்த? ஸ்கூலில் வந்து பயாலஜி குரூப். ஸோ வந்து எனக்கு பெருசாக அந்த கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்டு எனக்கு அது வந்து பிடிக்காதுன்னு சொல்லலாம். லாங்குவேஜு, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அண்ட் கோடிங் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி எனக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாத ஃபீல்டு எது அப்படின்னு யோசிக்கும்போது சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அப்படிங்கும்போது எனக்கு நார்மலாகவே ஒரு இன்டீரியரு, அந்த ஒரு வீடு அழகாக வைக்கணும், அழகாக பண்ணணும் அப்படின்றதுல எனக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நான் ட்ராயிங்கும் பண்ணுவேன். ஸோ நான் நினச்சேன், ஓகே சிவில்னா டிராஃப்டிங்
ஸோ வரையலாம் அப்படின்றதுனால ஓகே இது சூஸ் பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும், பிடிச்ச மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேன். ஃபைனலி சிவில் இன்ஜினியர் எடுத்துட்டேன். எனக்கு வந்து 2 லைன்லாம் முடிச்சிடலாம், இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. எங்கள் அண்ணன் வந்து இதை படிக்க சொன்னால் நான் படிச்சிட்டேன். பெருசாக ஒன்றெல்லாம் இல்லை. எனக்கு வந்து ட்ரீமு இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் கட்டணும், நாளை பண்ண ஃபியூச்சரில் நம்ம பண்ணணும் அப்படிலாம் எந்த ட்ரீமும் கிடையாது. சிம்பிளாக அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் 4 வருஷம் நம்ம வந்து படிச்சுட்டோம். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு அடுத்த கெரியரை வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து எப்படி நீ சூஸ் பண்ண இந்த ஃபீல்டு வந்து, அதுவும் சிவிலில் வந்து நிறைய இருக்குது. உனக்கு சர்வேனா ஒரு இடத்த அழுக்கிறது, அப்புறம் ஒரு வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வந்து நீ வந்து அந்த வீடை வந்து இப்போ கம்ப்யூட்டர் வந்து அட்வான்ஸாக இருக்கனால கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுறது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபீல்டு நிறைய எக்கச்சக்கம் இருக்குது சொல்லலாம். பட் இந்த ஃபீல்டு வந்து நீ எப்படி சூஸ் பண்ணி வந்த? நான் வந்து 3rd இயர் படிக்கும்போதே எனக்கு வந்து இது இன்டீரியர் டிசைனிங்ன்ற வேர்டு வந்து நான் வந்து எங்கேயோ பார்த்து, ஓகே இன்டீரியர் டிசைனிங்காக டிசைன் பண்ணுறது, வீட்டு எல்லாமே டிசைன் பண்ணுறது அப்படின்ற பேசிக் நாலேஜ் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ எப்படியும் அடுத்து நம்ம ஜாப் போகணும் அப்படிங்கும்போது ஓகே இதில் கோர்ஸ் இருக்குது, இது பண்ணால் நம்ம வந்து இதில் போயிடலாம் அப்படின்ற இதில் தான் நான் வந்து இது சூஸ் பண்ணேன். எங்கள் அப்பா வந்து என்னை வந்து நீ எம்இ பண்ணு அப்படின்னாங்க. ஆனால் வந்து நான் இல்லை முடியாது, இதுதான் நான் பண்ணுவேன், இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடச்சிரும், நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தேன். சரி எங்கள் அப்பாவும் ஓகே அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு அப்படின்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இமேஜ்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். ஸோ ஒரு வழியாக வந்து சூஸ் பண்ணி வந்துட்டேன். நான் வந்து இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து எனக்கு வந்து எப்போவுமே கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரீசன் நம்மளுக்கு மொபைல் டெக்னாலஜி தான் இப்போ உள்ள ட்ரெண்டு. ஸோ டைம் எவ்வளோ போகிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எனக்குமே வந்து இந்த ஃபீல்டும் எனக்கு பிடிச்சது தான். நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாலே தலைவலி ஹெட்டேக்லாம் வரும். பட் எனக்கு வந்து 24/7 ஒர்க் பண்ண சொன்னால் கூட நான் வந்து ஒர்க் பண்ண ரெடி. ஸோ அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் எனக்கு பிடிக்கும். ஈவன் நான் மற்ற டிபார்ட்மெண்ட் நான் எடுத்திருந்தேன், மெக்கானிக்கல் எடுத்திருந்தேன்னா அதுலேயும் நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணுற ஒர்க் இருக்குது, சாலிட் ஒர்க், அந்த மாதிரி எனக்கும் சிவிலில் வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்படிங்கனாலே அது நான் வந்து நல்ல வேலை ஒரு ஹாப்பி நியூஸு அதுதான் எனக்கு. எப்படி நம்ம வந்து ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது அப்படின்னு எனக்கு ஒருத்தங்க வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து 2nd இயரில் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ விட்டாங்க. அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டில் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு அவங்க மொபைலை வந்து காமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்வேர் வந்து, நான் இதில் தான் இப்படி தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரோ எனக்கு என்ன தேவையோ அவங்க கொடுத்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்சிருச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப ஹாப்பி. ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் எனக்கு வந்தது. சரி ஃபைனல் இயர் முடிச்ச அப்புறம் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்ம போயிடலாம், ஒரு நம்ம வந்து சர்வை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அதனால் நானுமே அந்த கோர்ஸ் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடிட்டும் இருந்தேன். 3rd இயர் படிக்கும்போதுலாம் சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 3D விசுவலைசர். இதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்தனா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாஃபா 360 அதில் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்னென்ன தேவை, நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணினேன், பர்டிகுலர்லி 3D Max வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற வந்து நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் லிஸ்ட்டு அதுக்குள்ள இது நீட்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவைன்னா போய் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து நீனும் பார்த்துக்கோ. கண்டிப்பாக வந்து நம்ம ஃபீல்டில் இருக்கனால நம்ம ஃபீல்டே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படிதான் நான் வந்து சூஸ் பண்ணி வந்தேன். ஃபஸ்ட்டு கோர்ஸ் எப்படி முடித்தேன், அதுக்கப்புறம் ஜாப் எப்படி வந்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாப்புங்கிறது அவ்வளோ ஈஸியும் இல்லை. ஸோ அது வந்து கண்டிப்பாக சொல்லு. இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக கோர்ஸ் முடிகிற டைமில் வந்து இன்டர்வியூக்கு அனுப்புனாங்க. அப்போது ஒரு 3 இன்டர்வியூ போனேன். அதில் வந்து 2 கம்பெனி கிடச்சிது. 3வது கம்பெனி தான் நம்ம டாட்ஸ் 3D. ஸோ அங்கே அது வந்து எனக்கு வந்து ஹாஸ்டல்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ வந்து எனக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் நமக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட்னால அந்த டைம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல, ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் ஆரம்பித்தேன். ஆனால் நம்ம கூட இருந்தவங்க எல்லாரும் நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சார் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் விடிஞ்சாலே ஏன்டா போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஒரே மோட்டிவ் தான்,
ஒரு வருஷம் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். வாங்கினா தான் அடுத்த லெவல் போக முடியுன்றனால பல்ல கடிச்சிட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்படிதான் போச்சு ஒரு வருஷம். எனக்கு வந்து அந்த இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு பக்கம் படிச்சு முடிச்சாலும் கூட அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மந்த் வந்து சும்மா தான் இருந்தேன். எனக்கு ஜாபோ ஈஸியாகவும் கிடைக்கல. வீட்டில் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நீ வந்து ஏதோ காலேஜ் முடிச்ச கோர்ஸ் முடிச்சுட்டா வந்து ஜாப் போயிடலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னேன். ஆனால் சென்னையில் வந்து 3 மாதம் கோர்ஸ் முடித்தா உனக்கு ஜாப் எதுவும் கிடைக்கல, ஸோ என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் அந்த இன்ஸ்டியூட் வந்து கேட்டேன். நிறைய ட்ரை பண்ணாலும் கூட ஃபஸ்ட் இயர் வந்து யாருமே வந்து ஜாப் கொடுக்கல, ஃப்ரெஷருக்கு வந்து ஜாப் கிடைக்கல. 1 இயர் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக அடுத்த ஜாப் நம்ம வந்து போக முடியுது இதே ஃபீல்டு. ஆனாலும் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்கும் போது திருப்பி இன்ஸ்டியூட் நான் கேட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மூலமாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஜாப் வந்து எனக்கு கிடைக்கிது, அவங்க கொடுக்குறேன் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நானுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு ஜாப் கிடைச்சதும் அதுக்கப்புறம் வந்து அந்த 1 இயர் வந்து ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நானும் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடைக்கிறதுனால நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது நோக்கத்தில் தான் ஒர்க் பண்ணேன். ரொம்ப நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஒரு பக்கம் வந்து ஒர்க்கு டஃப்பாக இருந்தாலும் கூட நம்ம வந்து பேசி அவங்க சப்போர்ட் பண்ணுறது, ரெண்டாவது அவங்க வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது எல்லாம் வந்து இது ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, நீ ரொம்ப வந்து ரொம்ப வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒர்க் டஃப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒர்க் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைடன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஆமாம், அது உனக்குமே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு என்னென்னா அவங்களாம் ஒரு சீனியர்ஸ், நம்ம தான் வந்து நானும் நீ அப்புறம் இன்னொரு அப்போ தான் ஃப்ரெஷராக வந்தாங்க. நம்மளுக்குள்ளே நம்ம வந்து சப்போர்ட்டிவாக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் நீனுமே ஃப்ரெஷருங்கனால உனக்கும் இந்த ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவு வந்து நம்மளும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கே சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேசி டக்குன்னு ஏதாச்சும் டவுட்னா ஜாக்சன் இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டு அப்படி தெரிஞ்சுக்கிறது. ஆமாம் ஆமாம், எனக்குமே வந்து என்னென்னா பொதுவாகவே என்னோட இது வந்து காலேஜில் வந்து எங்கள் கிளாஸில் எந்த பொண்ணுங்களும் வந்து சூஸ் பண்ணலை இந்த ஃபீல்டை பொதுவாக. அப்போ எனக்கு என்ன தாட்டுனா, அப்போ பொண்ணுங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கு இல்லை மெயினாக வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க்குக்கு வந்து அவங்க சூட்டு கிடையாது, என்னோட தாட் இதுதான். பட் நீ வந்து அந்த ஃபுல்லாக வந்து வருவ, என்ன சொல்கிறது, நீ பாட்டில் வந்து ஒர்க்கை வந்து என்ன தேவையோ நீ பாட்டில் பண்ணி கொடுத்துட்டு போவேன். நான் வந்து கூட 2 மணி நேரம் இருந்து ஒர்க் பண்ணால் கூட அந்த இது வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து அந்த இதில் தெரியாது. பட் நீ வந்து அந்த இதை வந்து கரெக்டாக நீ வந்து ப்ராஜெக்டை பண்ணி அதை வந்து அவங்க என்ன சொல்கிறது காமிச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கிரெடிட்ஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். என்னடா இது தனியாக அவங்க வாட்டில் பண்ணுது இந்த பொண்ணு, நம்ம பண்ண முடியல அப்படின்னு ஒரு பொசசிவ் இருந்தாலும் கூட சரி எனிவேஸ் வந்து நம்ம இனம் அதாவது நானும் தான் பாஸ் அவுட்டு, சரி நீனும் பாஸ் அவுட்டு, 2 பேரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த நிலையில் இருக்கும். நீ இவ்வளோ பண்ணுறங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, இந்த அளவுக்கு நீ பண்ணுற அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஆமாம், தேங்க்யூ. நானுமே வந்து எனக்கு அந்த டெக்னிக்கலாக என்னதான் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த ஃபண்டமெண்டலாக அந்த பேசிக் ஒரு கார்டனிங் வந்து எவ்வளோ பண்ணணும், மெயினாக கலர்ஸை வந்து ஹேண்டலிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா விக்கிபீடியா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே இவங்களுக்கு வந்து இவ்வளோ தெரியும், நம்மளாம் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு மேட்ரு கிடையாது. ஸோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. ஆமாம், ஸோ யூ ஆர் கிரேட். அவ்வளோதான். ஆமாம், நம்மளுமே ஃபீல்டில் வந்து நிறையா என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு ஜாப் தருவாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு, அவங்களும் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க வந்து பேசுகிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க இதெல்லாம் நம்மளே கேட்டிருக்கோம், நம்ம ஆஃபீஸில் பயங்கரமாக அவங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பொண்ணுங்க பசங்க அது ஒரு மேட்டர், அதெல்லாம் மேட்டரே கிடையாது, இங்கே ஒர்க்கு தான் முக்கியம். முக்கியம் நீ என்ன பண்ணுற, அந்த ஒர்க் பண்ணுறதுல வந்து நீ எப்படி பண்ணுற, அவ்வளோதான். அதனால வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் என் மைண்டை வந்து நான் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நம்ம தனியாக டெவலப் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் மேலே வர முடியும், இது ஒரு மேட்ரு கிடையாது. வந்து அந்த நடந்த கலாட்டாஸ், ஆஃபீஸ் கலாட்டாஸ் வந்து நம்ம உண்மையில ஆமா, நம்ம ஆஃபீஸ் மாதிரி ஜாலியான ஆஃபீஸ் எனக்கு தெரியல இருக்குமான்னு. பட் ஃபஸ்ட்டு வருஷமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் மட்டும்தான் பொண்ணு. பட் யாருமே என்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். என்னை வந்து வாடா போடா அப்படி பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே. அண்ட் எல்லா சீனியர்ஸுமே
ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அதுதான் அங்கே மெயின். யாருமே இந்த ஏதாச்சும் தப்பு பண்ண பொண்ணுனால தான் தப்பு பண்ணுது அந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணது கிடையாது. தப்பு பண்ணால் ஈக்குவலாக எல்லாருக்கும் விழுற திட்டு தான் விழும். ஸோ அது எனக்கு திட்டு விழுந்தாலும் எனக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகாது. ஓகே அப்படின்னு தான் இருக்கும். ஆமாம், என்ன இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸில் வந்து இருந்த அந்த ஷைனஸ் வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து இல்லை. ஏன்னா இவ்வளோதான், நம்மளுக்கு இவ்வளோதான் தெரியும்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் நம்ம அதனால எனக்கும் வந்து பெருசா ஒன்றும் தெரியல. சரி, இருந்தாலும் எனக்கும் நீ வந்து ஒரு சீனியரா நீ இருக்க, மேபி நீ இருந்திருந்த ஆஃபீஸ்ல இருந்தேன்னா கொஞ்சம் நானும் கஷ்டப்பட்டிருப்பேன். இல்லை நீ ஒரு ஜூனியரா இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா செட்டு நீனு அப்படின்னோடனே எனக்கு பொதுவாகவே அந்த நம்ம செட்டுனா எனக்கு ஒரு ஃபீலுமே எனக்கு வராது. ஸோ இதுலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நல்லாவே இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னதான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் கூட நம்ம வந்து தனியாக டெய்லி இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால் நீ வந்து டெய்லி வந்து ஏதாவது நீ தனியாக எதுவும் எடுத்துக்கிறியா உனக்கு நீ தனியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? ஆமாம், இப்போ வீட்டில் இருக்கிறனால வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீலான்சிங் ஒர்க் தான் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு பேஜ் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் பண்ணுற ப்ராஜெக்டோட இமேஜ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது. அதோட நேம் என்னது? அது வந்து மின்சன் இன்டீரியர்ஸ் அந்த பேஜோட நேம். ஸோ அந்த பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டை நான் அப்படியே உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துருவேன். லிசனர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ட்ரீம் உங்கள் ஹவுஸ் வந்து இப்படிலாம் பண்ணணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா உடனே வந்து மின்சின் இன்டீரியர் அப்படிங்கிற பேஜுக்கு நீங்கள் வந்து போங்க. அதில் வந்து அவங்கள மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட ட்ரீம் ஹவுஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் வந்து யோசிக்கணும் தேவையில்லை. இவங்ககிட்ட கொடுத்தா போதும், அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கையில் வந்துடும். மற்றபடி டெய்லி வந்து என்ன ஒரு 10 to 15 minutes ரெஃபரன்ஸில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பின்ட்ரெஸ்ட்டில் புதுசாக என்ன மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே மாடர்னைஸ் ஆகிட்டாங்க. ஸோ புது கான்செப்ட் கொடுத்தா தான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்களுக்கும் புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குறது தான் டெய்லி. அண்ட் சாஃப்ட்வேர் வைஸும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்பப்போ யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோஸ் பார்த்து பண்ணுறது தான். ஓகே, இந்த மாதிரி வந்து டெய்லி நீனே ஒன்று வந்து தனியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வந்து ஆஃபீஸுங்கும் போது எனக்கு மறக்க முடியாத விஷயம்னா மார்னிங் அந்த 1 hour ட்ராவலில் வந்து அந்த ஒர்க்கு நான் அன்றைக்கி பண்ண போகிற ஒர்க்கு எனக்கு வந்து தெரியும். அதனால் அதை பற்றி சப்போஸ் எதுவும் புதுசாக எதுவும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நானும் அந்த பின்ட்ரெஸ்ட்டில் வந்து சர்ச் பண்ணுவேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி அந்த போர்ட்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன். அடுத்த வாட்டி பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நானுமே பண்ணுவேன் தான். வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா இன்னும் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கவங்க கூட நிறைய வந்து நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இப்போ வந்து நீ என்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து காண்டாக்டில் இருக்க. ஸோ நானுமே வந்து எதுவும் எனக்கு டவுட் அப்படின்னா உன்கிட்ட கேட்டால் நீ சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர்ஸ் அவங்ககிட்டலாம் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து பேசுகிறோம், அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கும். அதனாலே வந்து அந்த ஃபேஸ்புக் குரூப்ஸ் வந்து நான் வந்து நிறையா ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இப்போது எதுவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னாலே உடனே வந்து போஸ்ட் பண்ணாலே போதும். அவங்க வந்து யாராவது தெரிஞ்சவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கவங்களோட நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் எப்போனாலுமே வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்றவங்கன்னா வந்து யாருனே தெரியாதனாலும் அவங்க வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒர்க் பற்றி நம்ம தாராளமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்குமே அந்த அவங்களோட கம்யூனிகேட்டை வந்து பண்ணுறது அந்த இதில் வந்து நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி ஒர்க்னால் டெய்லி நானுமே இதுக்கு ஒரு 1/2 hour 1 hour வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிஞ்ச அளவு நானுமே இனி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஃபைனலி வந்து இந்த ஃபீல்டு வந்து வராங்க. இப்போ நான் பையன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஒரு கஷ்டம் கிடையாது. வீட்டில் இருந்து அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம பாட்டில் போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், வீட்டுக்கு வர போகிறோம். என்னோட இது வந்து இவ்வளோ தான். பட் ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து வெளியில் வர்றதே கஷ்டம். மெயினாக நீ சவுத்து எண்டில் இருந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவோட எண்டு அங்கேருந்து நீ வந்து ஸோ அங்கே வந்த அப்படின்னா உன்னோட சேஃப்டி, உன்னோட வந்து என்ன சொல்றது
எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். வீட்டில் இருந்து வந்து பார்க்குற அளவுக்கு என்ன சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ வந்து எப்படி கேர் எடுத்துக்கிட்ட, பொண்ணுங்கன்னா வந்து எப்படி அதுக்கப்புறம் அவங்க எப்படி பண்ணணும், அதை நீ வந்து சொன்னோன்னா ஃப்யூச்சரில் யாருக்கு மேலேயுமே ஒரு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லு. ஃபர்ஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம வீட்டில் நம்மளை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களதுல தான் இருக்குது. அதுதான் நம்மளோட மெயின் கான்ஃபிடென்ஸே வரும் அதில். நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நமக்கு பூஸ்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை வந்து எப்போவுமே ஒரு இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணுறதுலேருந்து போகிறது வர்றது எல்லா இடத்துக்குமே வந்து தனியாக போயிட்டு வர்றதுல ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ வந்து அது அப்படி எனக்கு பழகிருச்சு. ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு வந்து பயம்லாம் இருக்காது. போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். ஸோ அதனால நான் படிக்கணும், வேலைக்கு போகணுன்றது சொன்னதும் எங்கள் அப்பா ஓகே போயிட்டு வா அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுதான் மெயின் ஆக்சுவலாக. அந்த பூஸ்ட் தான் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு பொண்ணுங்கனாலே மெயினாக சேஃப்டி தான். அந்த வந்து சேஃப்டி எப்படிங்கிறது வந்து நம்மளை எவ்வளோ சேஃபாக வச்சுக்கிறோம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஒரு இடத்துல நமக்கு போகிறோம், அந்த இடத்துல சரியில்லை அப்படின்னா அங்கே நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க பிஹேவியரை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அங்கே பிடிக்கலையா, நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா, அந்த இடத்துலேருந்து வந்துடணும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நம்ம தங்குற இடம், பழகுறவங்க எல்லாரும் வந்து எப்படி இருக்காங்கிறது வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப கீனாக வந்து அப்சர்வ் பண்ணாதான் நம்ம சேஃபாக இருக்க முடியும். அண்ட் இன்னொரு டிப்ஸ் வந்து எனக்கு ஒரு அக்கா சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா போயிட்டு வர சேஃப்டி எப்படின்னா டெய்லி ஒரு வழியாகவே போகக்கூடாது, 2-3 ரூட்டில் நம்ம போகணும். ஏன்னா யாராச்சும் நோட் பண்ணாங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது. அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அது நம்ம வளர்த்துக்கிறதுல தான் இருக்குது, நம்ம தைரியம் தான் இருக்குது அதில். ஓகே ஓகே. நானுமே வந்து சென்னைக்கு போக முன்னாடி எங்கள் அக்கா தான் வந்து சென்னைக்கு போயிருந்தாங்க. அவங்களும் வந்து நல்லா வந்து அவங்கள கூட இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரூம் எடுத்து தங்கினாங்க, பிஜியில் தங்கினாங்க. நிறையா வந்து இருந்தாலும் கூட அவங்க சேஃப்டி வந்து எங்களுக்கு தெரியாது. வீட்டில் நாங்கள் இருக்கோம், தெரிஞ்சுக்கிறோம். எதுவும் நடந்தால் கூட வந்து வீட்டில் பயப்படுவாங்க, அப்படிலாம் நிறையா வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போலாம் நிறைய இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அந்த சேஃப்டி எல்லாமே நிறையா வந்து நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அதுதானே வந்து கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு தைரியத்தோட வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறோம். அவங்களும் வந்து ஒரு வழியாக நல்லா வந்து ஒர்க் பண்ணி இப்போ எல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட மேரேஜ் அளவுக்கு போய் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் சேஃப்டி முக்கியம்தான். இருந்தாலும் அந்த நம்ம வந்து வீட்டில் இருந்து தனியாக அனுப்பிட்டோம், நம்ம தனியாக இண்டிபெண்டாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சேஃப்டி தேவை, அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா கண்டிப்பாக பையங்கனால எனக்கு ரொம்ப பெரிய இதை பற்றி ஒரு அவேர்னஸோ எதுவும் எனக்கு தேவையில்லை. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் பெருசாக எனக்கு தெரியல. பொண்ணுங்கும்போது இவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒர்க்கு என்ன தான் வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஃபீல்டை பற்றி இவ்வளோ நம்ம வந்து படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து தெரிஞ்சு புரிஞ்சு வீட்டிலலாம் கேட்டு பெர்மிஷன் வாங்கி நம்ம தனியாக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் கூட அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களால் வந்து வேலை இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியல, அந்த இடத்துல நம்மளால் தங்க முடியல, இப்படி நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி தேங்க்யூ. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நானுமே வந்து இந்த மாதிரி வந்து நிறையா பாட்காஸ்ட் இனிமேல் நானும் பண்ணுறேன். இன்னும் புது புது டிபார்ட்மெண்ட்டு இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக பேசலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ டுடே இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். பாய் பாய்.